யூத் இன் பாலிடிக்ஸ் அப்படின்றது கேட்கறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இப்படி வேகமா உத்வேகமா இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒன்று சேர்த்து அவங்க சரியான வழியில கொண்டு போறது அப்படின்றது பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க். அந்த வகையில நாளைக்கு தமிழ்நாட்டுல விருதுநகர் மாவட்டத்துல யூத் விங் சார்பா நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்ல 1,00,000க்கும் மேற்பட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல் வயப்படுத்தப்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடுறாங்க. அதுவும் தென் மண்டலத்துல பொறுப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்களே 1,00,000 பேரு 300 ஏக்கர் பரப்பளவுல யூத் விங் மாநாட்டுல கலந்துக்க போறாங்க. நம்முடைய டெபுட்டி சிஎம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இளைஞரணி செயலாளர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் தொடர்ந்து இளைஞர்களை தட்டி கொடுத்து உத்வேகம் படுத்தக்கூடிய வேலைகளை தெரிஞ்சிட்டு இருக்காரு. அண்மையில தமிழ்நாடு முழுக்க பேச்சாளர்களுக்கான ஒரு தேடலை ஆரம்பிச்சு 200 தலை சிறந்த இளம் பேச்சாளர்களை கழகத்துக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம அந்தந்த மாவட்டங்கள்ல மண்டலங்கள்ல பேச்சாளர்கள் யாரு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கக்கூடிய முக்கியமான டாஸ்க் பண்ணாரு. அந்த வகையில ஆல்ரெடி கழகத்துல எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய தென்மண்டல பொறுப்பாளர்களை மட்டுமே ஒன்று சேர்த்து 1,00,000 பேரை விருதுநகர்ல சங்கமிக்க போறாங்க. இளைஞர்களை அரசியலுக்கு வான்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அப்படி நம்ம நம்பி வர இளைஞர்களை தன்னுடைய பொறுப்பா எடுத்து தலைமை பண்போட அவங்க நடத்தி அவங்களுக்கான ஸ்பேஸ கொடுத்து அடுத்த நிலைக்கும் அவங்க கைவிடாம எடுத்துட்டு போறதுதான் உண்மையான தலைமை பண்பு. அந்த வகையில நாளைக்கு விருதுநகர் மாவட்டத்துல திமுகவுடைய யூத் விங் சார்பா நடக்கக்கூடிய இந்த மண்டல மாநாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எழுச்சியான மாநாடு. யூத் இன் பாலிடிக்ஸ் அப்படின்றது இன்னைக்கு இன்றியமையாத ஒரு விஷயமா மாறி இருக்கு. அப்படி அரசியலை நம்பி அரசியல் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சு உள்ள வர இளைஞர்களை சரியான வழியில வழி நடத்தி அவங்களுக்கான இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய நம்மளுடைய மாண்பு துணை முதல்வருக்கு இளைஞர்களின் சார்பா ரொம்ப நன்றி.